இறைவனை நேசிக்கிறதுக்கு கிடைத்த வாய்ப்பு. நீங்க இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டால் மீண்டும் இந்த வாய்ப்பு எப்போது கிட்டும் தெரியாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ தாய்மான சுவாமி. என்னைக்கு வாய்க்கும் தெரியலைங்க ஐயான்ட்டார். ஒரு சுத்தி விட்டார்னா 84 லட்சம். மீண்டும் இதே போல இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றதுக்கு 84 லட்சம் முறை செத்து பிறக்கணும். ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு ஆயுட்காலம் சும்மா கணக்கு போட்டு பாருங்க. மண்டை கிரு சுத்திடும். அவன் விரும்பி விட்டால் நீங்க எங்கும் தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு திருநீர் பூசுகிறோம், ஒரு உருத்திராட்சம் அணிகிறோம், ஒரு தீக்கை பெறுகிறோம், ஒரு பூசை பண்ணுகிறோம்னா இது சிவம் விரும்பி நமக்கு கொடுத்த வாய்ப்பு. அவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு தண்ணீர் எனக்கருளி அவன் தான் கொடுத்தான். என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூய் நெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார். சரி, அவர் மட்டும் இது கொடுக்கலினா மன்னதனில் பிறந்தை மாண்டு விழக்கடவே. வந்தமா இருந்தவன் வாழ்ந்தமா செத்தமானு போயிருப்பான்.